50 கிராம் நெய், நூற்றி 50 கிராம் எண்ணெய் ஆயில், ஒரு கிலோவுக்கு 200 கிராம் ஆயில், அதில் 50 கிராம் நெய், 150 கிராம் எண்ணெய். இதில் 6 ஏலக்காய், கிராம்பு, 2 ஸ்டாரு, பட்டை. எண்ணெய் சூடான உடனே போடுறோம். ஒரு கிலோ அரிசிக்கு 3 பச்சை மிளகா, அரை கிலோ வெங்காயம். பச்சை மிளகா காரமாக இருக்கிறதுனால 3 போட்டிருக்கேன், காரம் இல்லைன்னா 5 போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை போட்டுக்கணும், வெங்காயம் போட்டுட்டு அதுலேயே வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும், கல் உப்பு. கல் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி விட்டோன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து ப்ரௌன் கலராக மாறுறதுக்கு அப்படியே விடணும். வெங்காயம் கலர் மாறிச்சு ப்ரௌனாக. இப்போ வந்து தக்காளி போடுறோம், 400 கிராம் தக்காளி. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். இது நல்லா ஃபைனாக வர வரையும் நல்லா வதக்கிட்டு, இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில். இது வந்து 6 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 6 ஸ்பூன் போடுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறோம், வெறும் மிளகாத்தூள். இப்போ மிளகாத்தூள் போட்டு எண்ணெய்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் வந்து ஒரு கப்பு தயிரை ஆட் பண்ணுறோம். தயிரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரது வெயிட் பண்ணிவிட்டு, இந்த மட்டன் வந்து ஏற்கனவே வந்து நம்ம குக்கரில் மட்டன்றதுனால கொஞ்சம் ஒரு 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சுட்டு, அது கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டோன்னா அதை தூக்கி அப்படியே வந்து அந்த பிரியாணியில் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். மட்டன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கிட்டோம். இப்போ வந்து 6 டம்ளர் வரும் ஒரு கிலோவுக்கு அரிசி. நம்ம 9 டம்ளர், 1.5 மடங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து அரிசியை போடணும் நம்ம இதில். இப்போது தண்ணி கொதித்தோடனே அரிசி போட்டாச்சு. ஏன்னா தண்ணி வந்து ஏற்கனவே நான் சூடு பண்ணி வச்சுருந்தேன். அப்படி சூடு பண்ணி ஊற்றினா கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால் வந்து இப்போ சூடு பண்ண தண்ணியை போட்டு அரிசியும் போட்டாச்சு. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்கிற வரையும் கொஞ்சம் நேரம் விடுவோம். வந்து லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஒரே ஒரு லெமன் போதும். தண்ணிலாம் கொஞ்சம் இப்போ இறங்கிடுச்சு. இறங்கினோடனே கொஞ்சம் ஃபுல்லாக அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து டம் போட்டுற வேண்டியதான். இப்போ தட்டு போட்டு மூடியாச்சு. மூடி மேலே வெயிட் வச்சாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. 20 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு, இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் வந்து தம்மில் இருந்தது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிரியாணி எல்லாம் அப்படியே பூத்து மேலே வந்திருக்கு. ஆவி பறக்குது. சாப்பிடுவோம் வாங்க. பிரியாணி எப்படி வந்திருக்கு பீஸை காணும்.